வணக்கம். கோவையில் திராவிடர் தளம் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு சேவூர் செந்தில்குமார், கவிதா, நாராயணமூர்த்தி, சம்புகன், வ. செந்தில்குமார் ஆகியோரின் தலைமையில் கல்வி நிறுவனங்களில் உள்ள ஜாதி பெயர்களை நீக்க வேண்டுமென்று கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்தனர். சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி கல்வி நிறுவனங்கள், சங்கங்கள் மற்றும் அமைப்புகளின் பெயர்களில் உள்ள ஜாதி மற்றும் சமூக அடையாளங்களை கட்டாயம் அகற்ற வேண்டும் என கூறியுள்ளது. அதன் அடிப்படையில் திராவிடர் தளம் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கோவையில் செயல்பட்டு வரும் அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் தங்கள் பெயர்களில் உள்ள ஜாதி மற்றும் சமூக அடையாளங்களை உடனடியாக அகற்ற உரிய நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் எனவும், மாவட்ட அளவில் ஜாதி, தீண்டாமை ஒழிப்பில் அக்கறை கொண்ட நபர்கள் அடங்கிய சமூக நீதி கண்காணிப்பு குழுவை அமைத்து உயர்நீதிமன்ற தீர்ப்பினை செயல்படுத்துமாறு கோரிக்கை மனு அளித்தனர். உடன் ஆதித்தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் கோவை ரவிக்குமார் அவர்கள் கலந்து கொண்டார். நாராயணமூர்த்தி, திராவிடர் தள சார்பில் எங்களுடைய தோழமை அமைப்புகளான ஆதித்தமிழர் பேரவையும், தமிழ்ப்புலிகள் அமைப்பும், தமிழ்நாடு சுயமரியாதை கழகம், தமிழ்நாடு திராவிடர் சுயமரியாதை கழகம் அனைவரும் எல்லாரும் வந்து இப்போ கலெக்டர் அலுவலகத்தில் கடந்த 16ஆம் தேதி, ஏப்ரல் 16ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசு உதவி பள்ளிகளும் கல்லூரிகளிலும் பெயருக்கு பின்னால் ஜாதி அடையாளங்களோடு இயங்கக்கூடிய அந்த அடையாளங்களை நீக்க சொல்லி 4 வாரங்களில் நீக்க சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவது, அதை நடைமுறைப்படுத்தும் விதமாக நாங்கள் வந்து கலெக்டர் இன்றைக்கி வந்து விண்ணப்பம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அதை அமைச்சர்கள் எல்லாம் அங்கே வந்து மாவட்ட பள்ளி கல்வித்துறையை கூப்பிட்டு நடைமுறைப்படுத்திக்கணும்னு சொல்லி அவங்ககிட்ட சர்க்குலர் கொடுத்துருக்காங்க.